ஹலோ வீவர்ஸ். இந்திரா காந்தி அவர்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸை எல்லாத்தையும் தேசியமயமாக்குனாங்க. இது அவசர காலமாக உடனடியாக அவங்க நடத்தி காட்டினாங்க. அப்படி அவங்க செய்கிறதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் குறைஞ்சபட்ச அக்கௌண்ட் பேலன்ஸ் 50,000ன்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இது அவங்க எல்லாருக்கும் எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயிச்சாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. யாருக்கு இல்லைன்னா இது சாத்தியமாகும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஆனுவல் இன்கமே எவ்வளோ இருக்குன்னா 50,000 தாங்க இருக்குது. அப்போ அவங்களுக்கு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக நியா நானாவில் கூட ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. பெண் வீட்டார் பையங்க கிட்ட 50,000 சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. இப்போ அதுக்கு ஒரு பையன் சொல்லியிருந்தாங்க, 50,000 எல்லாருக்கும் கிடைக்குதா? ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுக்குறாங்களா? இப்போ படித்து வந்திருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு மினிமம் சேல்ரி 50,000 நிர்ணயிச்சிருக்காங்களா? மினிமம் சேல்ரி 50,000ன்னு நிர்ணயிக்கல. அப்படி இருக்கும்போது மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் எதை பேஸ் பண்ணி அவங்க நிர்ணயிச்சிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியவே இல்லைங்க. ஏன்னா இப்போ கூட நம்ம நடுத்தர மக்களுக்கு ஃபஸ்ட்டு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேட்டுக்காரங்க தான். அவங்க தான் எப்போ போய் கேட்டாலும் உடனே நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்படிங்க இந்த விஷயத்தில் நம்மளை அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஈக்குவலாக யாரையுமே நம்ம சொல்ல முடியாது இந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே அடித்தளத்தில் தான் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் படித்து நம்ம மக்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அது கூட இப்போ எப்படின்னா நம்மளுடைய தேவைகளை நம்மளே பார்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்திருக்காங்களே தவிர, இன்னும் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கிறதுல 12 மந்த்ஸில் 1 மாத சம்பளத்தை நம்ம சேவிங்காக வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ முடியாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களே நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பேங்க் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லோரும் வேலைக்கு போகிறனால பேங்க் மூலிமா சேல்ரி கிடைக்குது. அதுதானே தவிர வேறு ஒன்றும் எனக்கு அதனால என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியலங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.